10ஆம் வகுப்பு கணிதம் அலகு 2 எண்களும் தொடர் வரிசைகளும் பயிற்சி 2.5 2வது கணக்கு பார்க்குறோம். கீழே கொடுக்கப்பட்டுள்ள முதல் உறுப்பு A மற்றும் பொது வித்தியாசம் Dக்கு கூட்டுத்தொடர் வரிசைகளை காண்க. 3 சப்டிவிஷன்ஸ் இந்த கேள்வியில கொடுக்கப்பட்டிருக்கு. முதல் சப்டிவிஷன்ல A = 5 D = 6 என கொடுக்கப்பட்டுள்ளது. ஒரு கூட்டுத்தொடர் வரிசைக்கு உண்டான நிபந்தனை எப்படி, கூட்டுத்தொடர் வரிசைக்கு உண்டான கண்டிஷன்ஸ் என்ன அப்படிங்கிறத எழுதிடலாம். கூட்டுத்தொடர் வரிசை எப்படி இருக்கும்? A, A plus D, A plus 2D, எக்ஸெட்ரா. இந்த நிபந்தனையில கூட்டுத்தொடர் வரிசையானது அமையும். இப்போ ஏவோட மதிப்பு 5. அடுத்து இரண்டாவது உறுப்பு A 5 plus D ஆனது 6. A 5 plus 2D 2 into D 6, எக்ஸெட்ரா. 5, 5 plus 6ஓட மதிப்பு 11. 2 6 12, 12 plus 5ஓட மதிப்பானது 17, எக்ஸெட்ரா. இது தேவையான கூட்டுத்தொடர் வரிசை ஆகும். அடுத்து ரெண்டாவது சப்டிவிஷனுக்கு வரும். ரெண்டாவது சப்டிவிஷன்ல கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஏவோட மதிப்பு 7, டியோட மதிப்பானது -5. கூட்டுத்தொடர் வரிசை எப்படி இருக்கும்? கூட்டுத்தொடர் வரிசை A, A plus D, A plus 2D, எக்ஸெட்ரா. A மதிப்பு 7, 7 plus டியோட மதிப்பு -5, A 7 plus 2 பெருக்கல் -5, எக்ஸெட்ரா. இதை சுருக்கலாம். 7, plus into minus minus 5, 7 plus into minus minus 2 5 10, எக்ஸெட்ரா. 7, 7 minus 5 2, 7 minus 10ஓட மதிப்பு -3. இது தேவையான கூட்டுத்தொடர் வரிசை ஆகும். அடுத்து மூன்றாவது சப்டிவிஷனுக்கு வரும். மூன்றாவது சப்டிவிஷன்ல கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய A இன் மதிப்பு 3/4, D இன் மதிப்பு 1/2. கூட்டுத்தொடர் வரிசை எழுதிடலாம். கூட்டுத்தொடர் வரிசை A, A plus D, A plus 2D, எக்ஸெட்ரா. A இன் மதிப்பு 3/4, 3/4 plus Dயோட மதிப்பு 1/2, 3/4 plus 2 பெருக்கல் 1/2, 3/4. 4க்கும் 2க்கும் எல்சியம் பார்த்துட்டோம்னா நமக்கு 4. முதல் மதிப்பு 4 இருக்கிறதுனால மேல நியூமரேட்டர் 3 அப்படியே எழுதிடலாம். இரண்டாவது மதிப்பு டினாமினேட்டர்ல 2 இருக்கு. 2 4 ஆகணும்னா ஒரு 2ஆல பெருக்கிக்கலாம். நியூமரேட்டர் 1 2ஆல பெருக்கிறப்ப 1 பெருக்கல் 2 2. இதுல 2 2 கேன்சல் ஆயிடும். அப்ப 3/4 பிளஸ் மீதி 1 மட்டும் இருக்கு, எக்ஸெட்ரா. 3/4, 3 plus 2 5/4, அடுத்த மதிப்பை சுருக்கிறோம். 1 பெருக்கல் 4 கிராஸ் மல்டிபிள் பண்ணிக்கலாம். 4 plus 3ஓட மதிப்பு 7, 7/4. தேவையான கூட்டுத்தொடர் வரிசையாகும். தேங்க்யூ.